இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, என் நேரமும் உன்னாசை போல் பெண் பாவை நான் பூ சூடிக்கொள்ளவோ. அத்தை, உங்களை இவ்வளவு சந்தோஷமா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்குதான் நான் உங்களை பழைய கண்ணம்மாவா பாக்குறேன். சரி, அப்படியே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? லட்சுமி, பொதுவா மனுஷங்களுக்கு எப்ப சந்தோஷம் வரும்? மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்போது தானே வரும். கரெக்டா? சரி, இப்ப அந்த அளவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி என்ன நடந்துச்சு? நடக்கல, நடக்க போகுது. அத்தை, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நடக்க போற சுமங்கலி பூஜையில ஏதாவது பண்ணி ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வைக்க முயற்சி பண்ணணும் லட்சுமி. அத்தை, எல்லாரும் இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? முடியும் லட்சுமி, கண்டிப்பா முடியும். அதான் அத்தை, எப்படின்னு கேக்குறேன். அத்தை, உங்ககிட்டதான் கேக்குறேன், என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ணுவேன், எப்ப பண்ணுவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா பண்ணுவேன். அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடா அது கோலம்? இன்னும் ஸ்கூல் கிளம்பல நீ? இல்லையே. ஏன்டா இன்னும் கிளம்பல? டைம் ஆயிடுச்சுல்ல. சரி 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 சரி, நீ சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் போ. நீங்களே வந்து எனக்கு எழுப்பி விடுங்க. நான் டேய், இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. ஏண்டா, உன்னை யாராச்சும் கிளப்பி விட்டுட்டு தான் இருக்கணுமா? நீயே கிளம்ப மாட்டியா? ஆண்டி, நான் எங்க அப்பாவை தானே கிளப்பி விட சொன்னேன், உங்களையா சொன்னேன்? எங்க அப்பா சொன்ன செய்வாரு. என்னப்பா செய்வீங்கல்ல? அப்பா சீக்கிரம்ப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சரி 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 சரி, வா, இதை கீழே போய் காட்டு. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல மித்ரா. எனக்கு மட்டும் என்ன எல்லாம் சரியா படுதா? நானும் அதே கோவத்துல தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். சூப்பர். ஏய், ஆதிக்கு தெரியலையா? இல்ல உண்மையிலேயே அவன் தான் அப்பான்னு தெரிஞ்சு செய்யறானான்னு எதுவும் கண்டுபிடிக்கவே முடியலையே. சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போய் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிங்க மேடம். இந்தா, ஒரு நிமிஷம் இரு, பேக் தரேன். இதுல வாங்கிக்கோ. சரிங்க மேடம். சீக்கிரம் வா. எங்கம்மா? பாரதி ரூமுக்கு தான் போ.
மீனா அம்மா ஏதாவது தடையம் இருக்கான்னு நல்லா தேடி பாரு. ம் போய் பார்க்கறேன். நீ இந்த பேக்ல எல்லாம் பாருமா. மா ம்? என்னடி இது? பாதி போட்டோ தான் இருக்கு. அவ புருஷன் கூட தான் இல்லைன்னு நினைச்சேன். இப்போ போட்டோவிலயும் இல்லாம இருக்கானா? மா இங்க பாத்தியா? இந்த போட்டோ எடுத்த ஸ்டூடியோ நம்பர் இருக்கு. ஆ, இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த போட்டோட இன்னொரு காப்பி வாங்கி பார்த்தா பாரதியோட புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் ஐடியாடி. பாரதி சார் எங்க போயிட்டு வரீங்க? சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரேன் சார். அதுக்கு எதுக்கு இப்படி வெயில்ல நடந்து போறீங்க? ஒரு ஆட்டோல போக வேண்டியதானே? ஆ, அது சரி சரி வாங்க கார்ல போலாம். இல்ல சார், நீங்க போங்க, நான் அப்படியே நடந்து வந்துடுறேன். பாரதி நீங்களும் வீட்டுக்கு தான் போறீங்க, நானும் வீட்டுக்கு தான் போறேன். வாங்க போலாம். செட் ஆகாது. நீங்க முதல்ல கார்ல இருங்க. கார்ல இருங்க. ஐயோ பரவாயில்ல சார், நானே போய்க்கிறேன். கொடுங்க. சார் வேணாம் சார். சார் அவ்வளவுதான். ஏறுங்க. ம். பாரதி ம். ஃப்ரண்ட்ல ஏறுங்க. ம். ஏறுங்க. பாரதி இன்னைக்கு ஸ்கூல்ல தமிழோட கிளாஸ் டீச்சர் என்னை பார்த்து பேசினாங்க. கடைசியாக நடந்த டெஸ்ட்ல தமிழ் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கானோ. ஆக்சுவலி எனக்கு கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? வீட்டில் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் அவன் இவ்வளோ நல்லா படிக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. பாரதி